வணக்கம் மக்களே, வெல்கம் டு அட்டி டாக்ஸ். இங்க போத் சினிமா கிரிக்கெட் பத்தி பேசுவோம். இப்ப பாத்தீங்க அப்படின்னா கிரிக்கெட் பத்தி தான் பேச வந்திருக்கோம். ஐபிஎல் முடிஞ்சு போச்சு, அதனால கண்டென்ட் எங்களுக்கு எதுவும் பெருசா இல்லாததுனால இன்னும் கொஞ்சம் மிச்சம் மீதி இருக்க அந்த ஐபிஎல் கண்டென்ட்டை கறந்து வீடியோவா போட்டலாம்னு சொல்லி வந்திருக்கோம். என்ன அப்படின்னா இந்த வீடியோல பெஸ்ட் 12 இன்க்ளூடிங் இம்பாக்ட் பிளேயர் வந்து பெஸ்ட் 12 வந்து எடுக்க போறோம். அது என்ன ட்விஸ்ட் வழக்கம் போல ட்விஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நான் எடுத்த பிளேயர் அவன் எடுக்க முடியாது, அவன் எடுத்த பிளேயர் நான் எடுக்க முடியாது. இதுதான் வந்து இந்த 12 இருக்க போறிய ட்விஸ்ட். யார் யார் என்னென்ன பிளேயர் எடுக்க போறான்றதை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி டாஸுகளை போடுவோம். டாஸ் காயின் வந்து என்ன தெரியுது, அட்டி டாக்ஸ்ல ₹1 கூட இல்ல அப்படின்னு தெரியுது. காசு போடுறது கூட எங்ககிட்ட ₹1 இல்ல. ரைட், ஃபிளிப் பண்ணுவோமா? நீங்க சூஸ் பண்ணுங்க. ஹெட்ஸா டெயில்ஸா? டெயில்ஸ். 3 பெஸ்ட் ஆஃப் 3 போட்டுக்கலாம். ஓகே, டெயில்ஸ் சூஸ் பண்ணிருக்காரு. ஃபிளிப் காயின் உங்க கண்ணு முன்னாடியே ஃபிளிப் பண்றேன். டெயில்ஸ் வந்திருக்கு. ஜெயிச்சிருக்காரு. இப்போ இந்த டைம் நான் சூஸ் பண்றேன். டெயில்ஸே போவோம். இப்போ வேற வெப்சைட்ல போவோம். இதுக்கு நம்ம இந்த வெப்சைட்ல போய் திரும்ப டெயில்ஸ் வந்து தொலை போகுது. இதுல வந்து உண்மையான காயின் மாதிரியே இருக்குது பாருங்க, தலை பூலாம் இருக்குது. சூஸ் பண்ணுங்க. ஹெட்ஸா? என்ன வந்திருக்கு? டெயில்ஸ் வந்திருக்கு. ஏமாத்திட்டல. இப்போ இதுவும் முதல் பிளேயரை யாரு ஒரு இது நச்சுன்னு ஒரு பிளேயர் வாங்கி போடணும். அதுவும் ஒரு இதுவா இருக்கும். என்ன சொல்றது, நானு யார் எடுத்தாலும் இவன் எடுப்பானே, நான் என்ன சொல்லுவேன். சரி, ஓகே. நான் வந்து நம்பர் 1 பிளேயரா வந்து ஓப்பனிங் பேட்ஸ்மேன் 15 வயசு சின்ன சுட்டி குழந்தை வச்சு ஒரு காட்டி ஒரு டீமே வந்து பிளே ஆஃப் வரைக்கும் கொண்டு வந்திருக்கான் அப்படின்னா அது இந்த பையன் தான். நான் வந்து எடுத்துக்கிறேன். நம்பர் 1 ஓப்பனிங் பேட்ஸ்மேன், லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் நான் எடுத்துக்கிறேன். நீங்க சொல்லுங்க. நானும் ஒரு ஓப்பனா தான் சூஸ் பண்ண போறேன். பவுலர் போக ஏன் நீ பவுலர் போக கூடாது? ஏன் பவுலர் நீங்க போக கூடாது? நீ போகல, நீ போனியா? என்னைய மட்டும் எடுக்க சொல்ற? நானும் ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் தான் போறேன். இவர் வந்து உள்ள வந்தாலே அனல் பறக்கும், ஸ்டேடியம் தெரிக்கும், எல்லாரும் கத்துவாங்க, கத்துவாங்க. இந்த பீட்டர் கிரிஃபினோட சீரீஸ்ல வர மாதிரி கண்ணை புடுங்கிறது, குழந்தைய பெத்து இப்படி சுத்துறது, இந்த அளவுக்கு கிரிப்பியா இருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு மனுஷர், the legend of the game, the man who got the RCB second cup with a winning shot 6, Virat Kohli as a opening batsman. நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா இந்த பக்கம் வந்து ஒரு பேட்டர் வந்து முக்கியமான பேட்டர் வந்து எடுத்துட்டேன். சூரியவன்ஷி, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஒரு சின்ன குழந்தை. இந்த பக்கம் வந்து பவுலிங்ல நான் எடுக்க பாத்தீங்கன்னா இருக்கிறதுல தி பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு பவுலர். அவருக்கு வந்து வயசானாலும் அவருடைய ஸ்டைலும் அவருடைய பவுலிங்ல இருக்கிற ஸ்விங்கும் வந்து குறையவே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு பவுலர் புவனேஸ்வர் குமார். அவரை நான் வந்து எடுத்து போட்டுக்கிறேன். நான் எடுக்க போற செகண்ட் பிளேயர் வந்து அதே ஸ்விங்கிங் இருக்கிற டீம்ல இன்னொரு பெரிய தலை, ஒரு ஃபர்ஸ்ட் ஃபாரின் பிளேயரை நான் எடுக்கிறேன். அவர் வந்து ரொமாரியோ ஷெப்பர்ட். ஆர்சிபி ஜெயிக்கிறது கரெக்டா இல்ல, ரொமாரியோ ஷெப்பர்ட். நீ எடு அவன. நான் எடுக்க போற பிளேயர் வந்து ஜாஸ் ஹேசல்வுட். ஆர்சிபி 2 பிரிக்கிற. சரி, ரைட். இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா அதாவது எப்பயுமே பாத்தீங்கன்னா எல்லா டோர்னமெண்ட்லயும் சரி, எந்த டீமா இருந்தாலும் சரி, கிளட்ச் பிளேயர்னு சொல்லி ஒருத்தவங்க இருப்பாங்க. அதாவது டீமே வந்து சரிஞ்சுக்கிட்டு போயிட்டு இருக்கப்போ அப்படி செங்குதா தூக்கி நிறுத்துறதுக்கு கிளட்ச் பிளேயர் ஒருத்தர் இருப்பாரு. அந்த கிளட்சுக்கு வந்து ரொம்ப நாளா பேர் போனது பாத்தீங்கன்னா இதோட தம்பி பாண்டியா, ஹர்திக் பாண்டியா. ஆனா இப்ப பாத்தீங்க அப்படின்னா ரீசெண்ட் டைம்ஸ்ல இவர் தான் வந்து கிளட்சு கார்டா எல்லாரும் வந்து போற்றப்படுற ஒரு பிளேயர் பாத்தீங்க அப்படின்னா குருணல் பாண்டியா. அவர் பாத்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து நம்பர் 6ல வந்து வந்துடுவார். நம்பர் 6 நம்பர் 7 நம்பர் 5 எனக்கு எப்படினாலும் வந்து அவர் வந்து இறக்கி விட்டுப்பேன். அதனால வந்து குருணல் பாண்டியா. நான் எடுக்க போறது வந்து இன்னொரு ஃபாஸ்ட் பவுலர். அவர் வந்து சூப்பரா ஆடி பர்பிள் கேப் வின் பண்ணி தந்திருக்கிறாரு. சோ ஐ அம் டேக்கிங் ககிசோ ரபாடா. தெரிஞ்சு போச்சு. இந்த டீமை வந்துட்டு நல்லபடியா வழி நடத்தணும் அப்படின்னா தி பெஸ்ட் கேப்டன் ஆஃப் திஸ் டோர்னமெண்ட், அதாவது ஆர்சிபிக்கு கிடைச்ச பொக்கிஷம், ரீப்ளேஸ்மெண்ட் ஒரு ஆள், ஒரு தெய்வம், எங்க தெய்வ குழந்தை ரஜத் பத்திராஜ் நான் வந்து எடுக்கிறேன். நம்பர் 4ல அவர் தான் வருவாரு. அப்புறம் நான் இன்னொரு விராட் கோலி கூட ஒரு சென்சிபிளாவும் ஆடணும், ஸ்ட்ரைக் ரேட்டையும் நல்லா ஆடி தரணும், அந்த மாதிரியான ஒரு பேட்ஸ்மேன் நான் பாத்துட்டு இருக்கிறேன். ஸோ என்னோட அடுத்த பேட்ஸ்மேன் வந்துட்டு சாய் சுதர்ஷன், லெஃப்ட் ரைட் காம்போ. எனக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரஜத் பத்திராஜ் ஒரு பயங்கரமான அட்டாக்கிங் பேட்ஸ்மேன். அவரு சப்போஸ் அவுட் ஆகிட்டாரு அப்படின்னா ஃபாஸ்ட் பவுலரையும் பழக்கணும், ஸ்பின்னரையும் பழக்கணும் அப்படின்னா என்னுடைய ஃபர்ஸ்ட் ஃபாரின் பிளேயர் நான் எடுக்கிறது பாத்தீங்கன்னா கலாசன். அவரை நான் எடுத்து உள்ளார போடுறேன். எனக்கு ஒரு விக்கெட் கீப்பர் தேவை. நான் ஜிதேஷ் சர்மா நல்லா ஆடினா ஜிதேஷ் சர்மாவை எடுத்திருப்பேன். எனக்கு தெரிஞ்ச விக்கெட் கீப்பர் பெருசா நல்லா ஆடல. பட் ஸ்டில்
எனக்கு சஞ்சு எடுக்கணும்னு ஆசையா இருக்கு. பட் ஓப்பனிங் ஸ்லாட் ஃபில் ஆயிருச்சு. அவர் ஓப்பனிங்ல சூப்பரா ஆடிட்டு இருந்தாரு. சோ எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஹார்ட் ஹிட்டர் ஆஃப் த கிரிக்கெட் பால். சூப்பரா அவங்க டீமை வந்து ஒரு 2 மேட்ச் ஜெயிச்சு கொடுத்தாரு. இன்னொரு மேட்ச் கிட்டக்க போய் தோத்துட்டாங்க. சோ நான் எடுக்க போற விக்கெட் கீப்பர் வந்து முகேஷ் சௌத்ரி. விக்கெட் கீப்பர் முகேஷ் சௌத்ரியா? ஓஹோ, அவர் வந்து நம்பர் 6ல வருவாரு. முகேஷ் சௌத்ரி 2 மேட்ச் ஆடலாம், அதுக்கப்புறம் பெருசா எதுவும் ஆடல. சரி, நீங்க தேடிக்கிட்டு இருந்த அந்த ஒரு விக்கெட் கீப்பர், எனக்கு வந்து விக்கெட் கீப்பர் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கிளாஸ் இறக்கி விட்டாலும் இறக்கி விடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் இருந்தாலும் ஒரு விக்கெட் கீப்பராக இருந்து இந்த ஒரு முக்கியமான கேப்டன் வர்றதுக்கு முன்னாடி இவர் வந்து முக்கியமான டீம்ல வந்து ஆடி கொடுத்து ஜெயிச்சு கொடுத்த ஒரு ஆளு, அந்த டீமை வந்து மொமெண்டமுக்கு வந்து லீட் பண்ணி கொடுத்த ஒரு ஆளு ஜார்க்கண்ட் பாத்தீங்க அப்படின்னா ஈசன் கீசன் அவரை நான் வந்து எடுத்து உள்ளார சொல்கிறேன். இவர் தான் என்னுடைய விக்கெட் கீப்பர் நம்பர் 3. பவுலிங்ல யாருமே இருக்கலையே. ஓகே, நான் அதே மாதிரி இன்னொரு ஒரு ஃபைன் டேலண்ட ஃபைன் பண்ணி ஒரு டீம் ஆடி அவரை மொத்தம் 12 மேட்ச் தான் ஆடி இருக்காருன்னு நினைக்கிறேன். இம்பாக்ட் சப்பா உள்ள வந்து 19 விக்கெட்டுக்கு மேல எடுத்திருக்காரு. இட்ஸ் நன் அதர் தென் ரஷிக் சலாம்தார். ஓ, அருமையான ஒரு பிக் இல்ல ரசிக்தார். ரொம்ப ரொம்ப அண்டர்ரேட்டடா போயிருக்கக்கூடிய ஒரு ஆளு ரசிக்தார். சரி, இந்த பக்கம் ரொம்ப நேரமா பேட்டிங்கா போய்கிட்டு இருக்குது, அதனால இந்த பக்கம் வந்து பவுலிங் நான் எடுக்கிறேன். பவுலிங்ல புவி வந்து ஒரு பக்கம் இன் டேண்டம் போட்டு கொடுக்கக்கூடிய ஒரு இனிஷியல் ஓவர்ஸ்ல போட்டு கொடுக்கக்கூடிய ஒரு பவுலர் வேணும். அது ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலரா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்றதுனால நான் வந்து பேஸுக்கு பேர் போன ஆர்ச்சரை நான் தூக்கி உள்ளார போடுறேன். என்னுடைய 2வது ஃபாரின் பிளேயர். எனக்கு நடுவுல ஒரு நல்ல ஆங்கரிங் ரோலும் ஆடணும், நல்லாவும் ரொட்டேட் பண்ணி ஆடணும், கன்சிஸ்டன்டாவும் ஆடணும். சோ அதுக்காக நான் த்ருவ் ஜுரேல் எடுத்துக்கிறேன். த்ருவ் ஜுரேல் நம்பர் 3. சரி, இந்த பக்கம் ஒரே ஃபாஸ்ட் பவுலர்ஸா எடுத்துக்கிட்டு இருக்கப்போ இன்னொரு பக்கம் எனக்கு வந்து ஸ்பின்னர் வேணும். ஸ்பின்னர் பாத்தீங்க அப்படின்னா இவர் வந்து மத்த இப்போ ஸ்பின்னர்ஸ் அளவுக்கு வந்துட்டு அதிக விக்கெட்ஸ்ல இல்லைனாலும் அவங்களோட வந்து 4-5 விக்கெட்ஸ் கம்மியா இருந்தாலுமே இவரோட எக்கனாமி ரேட் பாத்தீங்க அப்படின்னா இந்த வருஷத்துல பாத்தீங்கன்னா 8 பாயிண்ட் சம்திங் தான் இருக்குது. அந்த அளவுக்கு அவர் மிடில் ஓவர்ஸ்ல வந்தாலே ஸ்பின்னை போட்டு அலைய விட்டு இன்னுமே லெஜெண்ட் ஆஃப் த ஜாரோவா ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 17-18 வருஷமா ஐபிஎல் ஆடிக்கிட்டு இருக்காரு. ஸ்டில் ஹி இஸ் ஒன் ஆஃப் த லீத்தல் ஸ்பின் பவுலர்ஸ். சுனில் நரேன் அவர்த்துக்கு நான் உள்ளார போடுறேன். ஓகே, இப்ப என்னோட 3வது ஃபாரினர் இஸ் a ஸ்பின்னர் கம் ஹிட்டிங் பேட்ஸ்மேன் அப்படின்னு அவரே நினைச்சுக்கிறாரு. ரஷீத் கானை நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா அவர் இந்த சீசன் பெருசா ஆடாத மாதிரி தெரிஞ்சாலும் ஒரு 21 விக்கெட் எடுத்திருக்கிறாரு. ஆமா, போன சீசனை விட இந்த சீசன் நல்லா பண்ணிருக்காரு. ஆமா, அதனால ரஷீத் கானுக்கு புவி இருக்காரு ஒரு பக்கம், ஆர்ச்சர் ஒரு பக்கம் இருக்காரு. இவங்க 2 பேரும் வந்து இனிஷியல் ஓவர்ஸ் வந்து போட்டு கொடுத்துருவாங்க, அது ஃபைன். பட் இருந்தாலுமே அந்த 6வது ஓவர் பவர் பிளேயோட 6வது ஓவர் போடணும். அப்படி வந்து மிடில் ஓவர்ஸ்ல வந்து போட்டு நல்லா வந்து பல்கா ஒரு 2 விக்கெட் எடுத்து கொடுக்கணும். இவர் வந்ததுக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா ஃபைனல்ஸ்ல இருந்த ஒரு டீமுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஹோல்டே கிடைச்சது. அப்படி அவன் வெற்றியினுடைய ஹோல்டு கிடைச்சது அப்படின்னா அதுக்கு வந்து காரணம் அந்த ஹோல்டர். அவர் வந்து நான் எடுத்து உள்ளார போடுறேன். ஜேசன் ஹோல்டர் தான் என்னுடைய 4வது அண்ட் ஃபைனல் ஃபாரின் பிளேயர் வந்து அவர் தான். எடுக்கலாம்னு எடுத்து வச்சிருந்தேன், எடுத்துட்டீங்க. கிளாசன் ஹோல்டர், சுனில் நரேன் அண்ட் ஐபிஎல் கேப்டனா இருக்கிறவங்கள தான் நான் கேப்டனா எடுக்கணுமா, இல்ல எடுத்துட்டு நான் கேப்டன்சி மெட்டீரியல் எவனா பார்த்து? இல்ல இந்த வருஷம் யார் நல்லா கேப்டன்சி? சரி, மக்களின் கேப்டனே நான் எடுத்துக்கிறேன். வேற என்ன பண்றேன்? என்னடா போனா போதுன்னு எடுக்கிறேன். ஸ்ரேயஸ் ஐயர் வேற அவன் பெருசா நல்லாவும் பண்ணல. 500 ரன் கூட அடிக்கல. 498 நம்ம தான் அடிச்சான். 500 ரன்னுக்கு மேல போயிருந்தா அவனை எடுத்திருப்பேன். பேட் கமெண்ட்ஸ் எடுத்துக்க வேண்டியதானே? அவன் பண்றான். எனக்கு ஒரு ஃபாரினர் நல்லாவே எடுத்துக்கணும். ஐயோ சாரி, நான் வீடியோ தெரியும். மக்களின் கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர். இப்போ வந்துட்டு ஒரு ஃபாஸ்ட் பவுலர் வந்து எனக்கு வேணும். ஏன்னா வந்து புவி, ஆர்ச்சர் அண்ட் ஹோல்டர் இருக்காங்க. அது இல்லாம அப்சல்யூட் ஃபாஸ்ட் பவுலர் ஒருத்தர் வேணும் எனக்கு. அதனால பாத்தீங்க அப்படின்னா இந்த சீசன்ல கொஞ்சம் அண்டர்ரேட்டடா போன ஒரு பவுலர் பாத்தீங்க அப்படின்னா அதுவும் இந்த டீம்ல இருக்கிறப்போ எல்லாருமே இந்த டீமே கொஞ்சம் வந்து மோசமா போய்கிட்டு இருக்கப்போ அவங்க கொஞ்சம் அப்ல வந்து 7வது 6வது முடிக்கிறதுக்கு முக்கியமான ஒரு ஃபாஸ்ட் பவுலரா இருந்தது பாத்தீங்க அப்படின்னா பேச வச்சு மிரட்டின ஒரு ஆளு கார்த்திக் தியாகி. அவர் நான் வந்து இருக்கிறேன். சரி, ஓகே, நான் ஃபைனல்ஸ்ல அதிரடி காட்டின டொனோவன் ஃபெராரி அவனை எடுத்துக்கிறேன். அவர் தான் டொனோவன் ஃபெராரா. வந்து நல்லா ஆடினா, எல்லா மேட்சஸும் நல்லா ஆடினா, கன்சிஸ்டன்டா ஆடினா. இப்போ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இன்னும் எனக்கு வந்து ஒரே ஒரு ஸ்பாட் தான் வந்து, இன்னும் 2 ஸ்பாட் வந்து காலியா இருக்குது. அதில் பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு ஃபினிஷர் வேணும். குணால் பாண்டியா என்னதான் வந்து நம்பர் 6 வந்தாலுமே நல்ல ஒரு ஃபினிஷர் எனக்கு வந்து வேணும். அவர் வந்து பவுலிங் போட்டாலும் சரி போடனாலும் சரி. ஏன் அப்படின்னா எனக்கு ஹோல்டரு, ஆர்ச்சரு, புவி இருக்கிறதுனால நான் வந்து ஒரு அதிரடி பேட்ஸ்மேன் போனோம். அதுவும் இந்த டீம்ல திரும்பவும் இந்த டீம்ல இருந்து 3வது பிளேயர் நான் செலக்ட் பண்ணுவானான்றது எனக்கு வந்து ஒரு டவுட்டா இருந்துச்சு. பட் ஸ்டில் இந்த பிளேயர் நல்லாவே ஆடி கொடுத்துருக்காரு. ஸோ எனக்கு வந்து ரிங்கு சிங். ஐ எம் கோயிங் வித் ரிங்கு சிங்.
உனக்கு 2 ஸ்பாட் காலியா இருக்கு, இன்னும் ஒரு ஸ்பாட் தான் காலியா இருக்குது. அந்த ஒரு ஸ்பாட்ல யாரும் எங்கெங்க இருக்குது? பேட்டிங்கா பேட்டிங்ல நம்பர் 5ல யாரும் இல்ல. பேட்டிங்ல இப்போதைக்கு கோலி, சாய் சுதர்ஷன், ஜுரேல், ஸ்ரேயஸ் ஐயர், ராமன் பெரேரா, முகேஷ் சௌத்ரி, 8வதுல ஒரு கேப், ரஷித் கான், ஜாஸ் ஹேசல்வுட், ரபாடா, ரசிக்தார். ஓகே, நான் வந்து ஸ்பின்னர், ஐயோ ஆல்ரெடி ஒரு ஸ்பின்னர் இருக்காங்கல்ல, கோயிங் வித் ஹர்ஷ் தூபே. கம்மி மேட்சஸ் தான் ஆடி இருக்காரு, பட் ஸ்டில் இம்பாக்ட்ஃபுல்லா இருந்திருக்கான். அவனுக்கு ஏன் சான்ஸ் தரலன்னு எனக்கு தெரியல. எனக்கு பாத்தீங்கன்னா ஃபைனல் ஸ்லாட் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் சூரியவன்ஷி கூட பாத்தீங்கன்னா ஒரு மெச்சூர்டு பேட்ஸ்மேன் தேவை. இந்த சீசன்ல பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி ஹையஸ்ட் ரன் கேட்டர்ஸா இருந்த அவர் நான் வந்து இருக்கிறேன். ஓகே, நான் வந்து ஆல்ரெடி 4 பேர் எடுத்துட்டேன், இல்லைன்னா அவனை எடுத்துருக்கலாம். நம்பர் 3ல என்ன சூப்பர் பேட்ஸ்மேன் இருக்கான், இந்தியன் பேட்ஸ்மேன், அவனை நீ விட்டுட்டேன். ஜட்டுவனே ஜட்டுவா இல்ல தேவ்தத் படிக்கல். இல்ல வேணாம் அவனுக்கு, இது வேணாமா? என் டீமுக்கு ஏத்த மாதிரி தான் நான் எடுக்க முடியும். இப்ப ஜடேஜா அவனை எடுத்துக்கிறேன். ஜடேஜா வந்து பேட்டிங் ஆடி தந்துருவாரு, ஃபிங்கர் ஸ்பின்னராகவும் இருப்பாரு. நான் வந்து ஜடேஜா எடுத்துக்கிறேன். இப்ப என் டீம்ல வந்துட்டு ஓப்பனிங்ல போடக்கூடிய பவுலர்ஸா ககிசோர் ரபாடா அண்ட் ஜாஷ் ஹேசல்வுட். இதுல யாரையா ஒருத்தவங்களை 2 டாப் பண்ணிட்டு நான் ரஷிக் சலாம்தாருக்கு நடுவுல கொடுத்துட்டு இருப்பேன். அது இல்லாம ரஷித் கான் அண்ட் ரவீந்திர ஜடேஜா இவங்க ஸ்பின்னர்ஸா இருப்பாங்க. ஹர்ஷ் தூபேக்கு ஒரு 2 ஓவர் நடுவுல தள்ளி விட்டுருவோம். அது இப்போதைக்கு பார்த்தா விராட் கோலி, சாய் சுதர்ஷன், ஸ்ரேயஸ் ஐயர், ரவீந்திர ஜடேஜா, முகேஷ் சௌத்ரி, ராமன் பெரேரா. ஹர்ஷ் தூபே, ரஷீத் கான், ஜாஸ் ஹேசல்வுட், ரபாடா, ரசிக்தார். இதுதான் உன்னுடைய வந்து 12. என்னோட வந்து சூரியவன்ஷி, கில்லு, இஷான் கிஷன், ரஜத் பத்திதார், கிளாசன், குணால் பாண்டியா, ஹோல்டர், சுனில் நரேன், புவனேஸ்வர் குமார், ஆர்ச்சர், தியாகி. நண்பர்களே உங்களுக்கே தெரியும் எந்த 12 வந்து சூப்பரா இருக்கு, பவுலிங்ல எந்த சூப்பரா இருக்கு. தம்பி புவி இருக்காரு, ஆர்ச்சர் இருக்காரு, சுனில் நரேன், தியாகி, குணால் பாண்டியா இருக்காரு. கிளட்ச் குணால் பாண்டியா எங்கிட்ட தான் இருக்காரு. என்ன நீங்க சுனில் நரேன் இந்த சீசன் என்ன கலப்பாரு? சுனில் நரேன் வந்து போட்ட ஓவர்ஸ் விக்கெட்ஸ் வந்து ஒரு 4 விக்கெட்ஸ் கம்மியா இருக்கலாம், ஆனா எக்கனாமி 8 தான் போட்டிருக்காரு. 8ல போட்டிருக்காரு. அது எனக்கு போதும். இன்னொரு பக்கம் குணால் பாண்டியா பவுன்சர் போட்டு விக்கெட் எடுத்துருவாரு. பவுன்சர் போடுவாரு, போட்டு 4 பவுன்சர் போடுவாரு ஒரு ஓவருக்கு. இந்த வீடியோல நாங்க வந்து பெஸ்ட் 12 நாங்க எடுக்கணும்னு நினைச்சது, அதாவது கொஞ்சம் டஃபா தான் இருக்கு. அப்படின்னா பிளேயர்ஸ் வந்து நல்லா விளையாண்ட பிளேயர்ஸ் இந்த சீசன்ல அந்த காம்பினேஷன் செட் ஆகிற பிளேயர்ஸ் வந்து கொஞ்சம் கம்மி தான். நான் டீம்ல இருக்கவனே நான் எடுக்கல, எனக்கு அதுவே கடுப்பா இருக்கு. அவன மயிர் மாதிரி ஆடி இருக்கானுங்க. சோ அதனால வந்துட்டு இதுதான் வந்து எங்களுக்கு தெரிஞ்ச 12 வந்து நாங்க வந்து எடுத்திருக்கோம். 12 இல்ல ஆல்மோஸ்ட் 24 வந்து எடுத்திருக்கோம். இந்த இடத்துல எது நல்லா இருக்குன்றது வந்து நீங்க சொல்லுங்க. இந்த வீடியோ வந்து நாங்க இதோட முடிச்சுக்கிறோம். அடுத்த வீடியோ பாத்தீங்க அப்படின்னா ஸ்கேம் 12 அப்படின்றத எடுத்துட்டு வர போறோம். அதுலயும் பாத்தீங்க அப்படின்னா 24 இல்ல ஒரு 84 பேர் இருக்காங்க பண்ணா அதை நாங்க வந்து எடுத்துட்டு வர போறோம். சோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.